அலோஸ்டாரிலிருந்து பட்டர்வர்த் செல்லும் சாலையில் மோட்டார் சைக்கிள் விபத்துக்குள்ளானதில் 30 வயது சித்தி நோதாஷா எனும் பெண் சம்பவ இடத்திலேயே பலியானார். நேற்று இரவு 10:10 மணியளவில் புரோட்டான் வீரா கார் கனமழையின் காரணமாக மோட்டார் சைக்கிளை மோதியதாக நம்பப்படுகிறது. விபத்து குறித்தான மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருவதாக கொலம்புடா மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் வான் அசாருடீன் தெரிவித்தார். உயிரிழந்த 30 வயது பெண்ணின் உடல் பிரேத பரிசோதனைக்காக சுங்கைப்பட்டாணி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இன்று அதிகாலை கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் எதிரில் வந்த லாரியை மோதி விபத்துக்குள்ளானதில் பாரிக் புந்தார் மருத்துவமனை ஊழியரான 30 வயது முகமது ஹபீஸ் அசீஸ் என்பவர் சம்பவ இடத்திலேயே பலியானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகாலை 5:30 மணி அளவில் கபாலா பத்தாஸ் சாலையில் கட்டுப்பாட்டை இழந்த புரோடுவா ஆக்சியா ரக வாகனம் எதிரில் வந்த லாரியை மோதியதால் இந்த விபத்து ஏற்பட்டதாக முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. உயிரிழந்த வாகனமோட்டி வாகனத்திலேயே சிக்கியதால் அவரை மீட்கும் போது சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். நேற்று இரவு பெய்த கனமழையால் கோத்தாமரோடு மாவட்டத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் வெளியேற முடியாமல் சிக்கிய 14 குடும்பங்களைச் சேர்ந்த 58 பேரை வெள்ள பேரிடர் பாதுகாப்பு படையினர் பாதுகாப்பாக மீட்டனர். இரவு 11 மணிக்கு கோத்தாமரூடு மாவட்டத்தில் உள்ள கம்போங் பெலியாஜுங் கிராமம் வெள்ளத்தில் மூழ்குவதாக அவசர அழைப்பை பெற்றதும் 11 மீட்புப் படையினர் படகுகளில் சென்று 58 பேரையும் மீட்டனர். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களில் 2 முதியவர்கள், 17 ஆண்கள், 25 பெண்கள், 14 சிறுவர்கள் அடங்குவர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நகரத்திலிருந்து சுமார் 18 கிலோமீட்டர் தொலைவில் அக்கிராமம் இருப்பதால் மீட்பு பணியில் தாமதம் ஏற்பட்டதாகவும், அதிகாலை 3 மணியளவில் வெள்ளத்தில் சிக்கியிருந்த 58 பேரையும் மீட்பு படையினர் மீட்டு வெள்ள நிவாரண மையங்களில் சேர்த்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெட்ரோல் நிலையத்தில் கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் மோதியதில் பெட்ரோல் நிலையம் சேதத்துக்குள்ளாகியது. காலை 10 மணி அளவில் சுங்கைப்பட்டாணியில் உள்ள தமன் சிந்தாய் ஜெயா பெட்ரோல் நிலையத்தில் 83 வயது முதியவர் ஓட்டிய புரோடுவா மைவி ரக வாகனம் பெட்ரோல் நிலையத்தில் உள்ள வணிக தளத்தை மோதியதாக கொலம்புடா மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் வான் அசாருடீன் வான் இஸ்மாயில் தெரிவித்தார். இந்த விபத்தில் 83 வயது முதியவருக்கு எந்த ஒரு காயமும் ஏற்படவில்லை என்றாலும் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிளும் பெட்ரோல் நிலையத்தின் கண்ணாடிகளும் சுவரும் மிகுந்த சேதத்திற்கு உள்ளானதாக அவர் தெரிவித்தார். தெற்கு தாய்லாந்தின் பட்டாணி மாகாணத்தில் உள்ள மூவாங் பட்டாணி மாவட்ட காவல் நிலையம் அருகே இன்று காலை நடந்த குண்டுவெடிப்பில் ஒரு மலேசிய ஆடவர் மற்றும் 6 தன்னார்வ பாதுகாப்பு வீரர்கள் காயமுற்றனர். காவல் நிலையத்தில் நடந்த போலீஸ் அணிவகுப்புக்கு பிறகு காலை 8 மணி அளவில் இச்சம்பவம் நிகழ்ந்ததாக மூவாங் பட்டாணி காவல்துறை தலைவர் ஜெஃப்ரி சுலைமான் தெரிவித்தார். முதற்கட்ட விசாரணையில் காவல் நிலையம் அருகே நிறுத்தப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிளில் வெடிகுண்டு இணைக்கப்பட்டதாக நம்பப்படுகிறது என்று அவர் சம்பவ இடத்தில் செய்தியாளர்கள் மத்தியில் தெரிவித்தார். கோலாலம்பூரைச் சேர்ந்த 20 வயது மலேசிய நபர் வெடிப்பால் உடைந்த கண்ணாடியால் காயமடைந்ததாக அவர் கூறினார். பாதிக்கப்பட்டவரின் கார் வெடிப்பு நடந்த இடத்திலிருந்து சுமார் 10 மீட்டர் தொலைவில் இருந்தது. மேலும் குண்டுவெடிப்பு தாக்கத்தால் வாகனத்தின் கண்ணாடிகள் உடைந்ததாக ஜெஃப்ரி மேலும் கூறினார். பாதிக்கப்பட்டவர்கள் சிகிச்சைக்காக பட்டாணி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். குற்றவாளிகளை கண்டுபிடிக்க காவல்துறை தீவிரமாக விசாரணை நடத்தி வருவதாக அவர் கூறினார். அம்னோ தலைவர் அமான் ஜாஹித் ஹமிடியின் மகள் நூருல் ஹிடாயா மலேசிய புத்ரா பல்கலைக்கழகத்தின் இயக்குநர்கள் குழுவில் தனது நியமனத்தை இன்று உறுதிப்படுத்தினார். உயர்கல்வியை தொடர தகுதி உள்ள நிதி ரீதியாக பின்தங்கிய மாணவர்களுக்கு உதவுவதில் கவனம் செலுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளதாக நூருல் ஹிடாயா கூறியதாக சினார் ஹரியான் மேற்கோள் காட்டியுள்ளது. 24 ஆண்டுகளுக்கு பிறகு தனது பழைய கல்வி நிறுவனமான UPMக்கு சேவை செய்ய திரும்பி உள்ளதாக அம்னோ மகளிர் நிர்வாக குழு உறுப்பினருமான நூருல் ஹிடாயா தெரிவித்துள்ளார். தகவல் தொடர்பு பிரிவில் முதுகலை பட்டம் பெற்ற நூருல் ஹிடாயா இன்ஸ்டாகிராமில் இந்த நியமனம் குறித்து முன்னதாகவே சூசகமாக குறிப்பிட்டார். தனது வேர்களுக்கு திரும்புவதை அல்லது ஒரு வகையான வீடு திரும்புவதை குறிக்க மலாய் பழமொழியை அவர் பயன்படுத்தினார். முன்னாள் பிரதமர் நஜீப் ரசாக்கின் வீட்டுக் காவல் தொடர்பாக பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கடந்த சனிக்கிழமை அளித்த விளக்கம்
பதில்களை விட அதிகமான கேள்விகளை எழுப்பியதாக பாஸ் கட்சியின் தகவல் பிரிவு தலைவர் அமான் ஃபட்லி ஷாரி கூறினார். முன்னாள் பிரதமர் நீதிமன்றத்தில் விண்ணப்பம் செய்யும் வரை ஏன் இந்த உத்தரவை அமல்படுத்தவில்லை என்பது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் எழுந்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். டாக்டர் மகாதீர் முகமதின் நிர்வாகத்தின் போது நஜீப் கைது செய்யப்பட்டார். முஹிதீன் யாசின் பிரதமராக இருந்தபோது வழக்கு தொடரப்பட்டது. இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் புத்ராஜியாவுக்கு தலைமை தாங்கிய போது தண்டிக்கப்பட்டார் என்று அன்வார் கூறிய விளக்கத்தையும் பாசிர் மாஸ் நாடாளுமன்ற உறுப்பினருமான அவர் மறுத்துள்ளார். ஆனால் உண்மை என்னவென்றால் அந்த நேரத்தில் பக்காத்தான் ஹரப்பான் அரசாங்கம், குறிப்பாக டிஏபி மற்றும் பிகேஆர் தலைவர்கள் பரிசான் நேஷனல் அரசாங்கத்தை வீழ்த்துவதில் வெற்றி பெறும் வரை நஜீப் மீது வழக்கு தொடுப்பதையே முக்கிய நிகழ்ச்சி நிரலாக கொண்டிருந்தனர் என்று ஃபாத்லி குற்றம் சாட்டினார். முன்னாள் பிரதமர் டாக்டர் மகாதீர் முகமது தனது வீடு முழுவதும் பில்லியன் கணக்கான ரிங்கிட்டை தேடுகிறார் என்ற முகநூல் வீடியோ ஒன்று அண்மையில் வைரலாகி பட்டையை கிளப்புகிறது. அந்த வீடியோ அவர் பதவியில் இருந்த போது குவித்ததாக கூறப்படும் செல்வத்தை பற்றிய ஒரு நையாண்டியாக இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. அந்த வீடியோவில் அவர் பல்வேறு இடங்களில் ஒரு தொலைக்காட்சி பெட்டியின் பின்னால் உட்பட எதையோ தேடுவதாக காட்டப்படுகிறது. அவர் என்ன தேடுகிறார் என்ற கேள்விக்கு தாம் பணத்தை தேடுவதாக மகாதீர் கூறுகிறார். பணம் பணம் என்னிடம் இருப்பதாக கூறப்படும் 3 பில்லியன் பணம், அதை எல்லா இடங்களிலும் தேடுகிறேன், ஆனால் அதை கண்டுபிடிக்க முடியவில்லை என்று அவர் கூறுகிறார். தொலைக்காட்சி பெட்டியின் பின்னால் சரிபார்த்த பிறகு அங்கு எதுவும் இல்லை என்று கூறி ஒரு படுக்கை அறையை ஆய்வு செய்ய தொடங்குகிறார். படுக்கை அறையில் அவர் எவ்வளவு காலமாக தேடிக்கொண்டிருக்கிறார் என்ற கேள்விக்கு தாம் 2 வருடங்களாக தேடிக்கொண்டிருப்பதாகவும், ஆனால் இன்னும் பணத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை என்றும் கூறுகிறார். நிதியை தேட சுவிட்சர்லாந்து செல்ல திட்டமிட்டுள்ளீர்களா என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர், சுவிட்சர்லாந்துக்கு போவோம், அங்குள்ள வங்கிகளிடம் இன்னும் பணம் இருக்கலாம் என்று பதிலளிக்கிறார். இவ்வாறு நக்கல் நையாண்டியுடன் அந்த வீடியோ வெளியாகி உள்ளது. Nak pergi cari di Switzerland kan ya? Switzerland, kita pergi Switzerland. Bank di Switzerland ada duit. Pagi dia ada situ. Jom kita pergi. Baik. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.